வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் தாங்க. நம்மளுடைய முன்னோர்கள் தினமும் சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமா வாழ்ந்த ஒரு அற்புதமான பாரம்பரிய உணவை பற்றி தான் பார்க்க போறோம். அதுதாங்க பழைய சோறு. இன்றைய தலைமுறையினர் பலரும் இத ஏழை மக்களுடைய உணர்வு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையில இது ஒரு இயற்கையான ப்ரோபயாட்டிக் உணவு. பழைய சோறு சாப்பிட்டால் உடம்பு குளிரும், சக்தி அதிகரிக்கும், உடல் ஆரோக்கியம் மேம்படும் என்று நம்மளுடைய தாத்தா பாட்டி காலத்துல கூறியிருப்பாங்க. இது வெறும் கதை கிடையாதுங்க, இது உண்மை. இன்னைக்கு வீடியோல பழைய சோறுனா என்ன, அதை எப்படி சரியான முறையில தயாரித்து சாப்பிடணும், இந்த பழைய சோறு சாப்பிட்றதுனால இதுல நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய நன்மைகள், மாற்றங்கள், அதிசயங்கள், இதுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்ன, யாரெல்லாம் இதை சாப்பிடலாம், யாரெல்லாம் இதை தவிர்க்கணும், எல்லாத்தையும் நம்ம வீடியோல முழுமையா பார்க்க போறோம். ஸோ எந்தெந்த நோய்களை தடுக்கிறதுக்கு பழைய சாதம் பயன்படுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்பவுமே ஒரு முக்கியமான வீடியோவாக இருக்கும். ஏன்னா இது பல நோய்களை தடுக்கிறதுக்கு பழைய சாதம் ஒரு சிறந்த உணவா இருக்குது. நிறைய பேருக்கு இது தெரியல. ஸோ கண்டிப்பா அந்த வீடியோவை பாருங்க. உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு இது பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். பழைய சோறுங்கிறது மீதமான சாதத்துல தண்ணி ஊற்றி வைத்து மறுநாள் காலையில சாப்பிடக்கூடிய சாதம் தான் பழைய சோறு. அதாவது இரவுல சாதம் வடிச்சிருப்பாங்க, அது சாப்பிட்டுட்டு போக மிச்சம் இருக்கும். அந்த சாதத்துல தண்ணி ஊத்தி காலையில சாப்பிடுவாங்க. இதான் நம்மளுடைய முன்னோர்கள் செய்த ஒரு பழக்கம். தமிழகத்துல இன்னைக்கும் இதை பின்பற்றிட்டு இருக்காங்க கிராமத்துல. பழைய சோறு, இதுக்கு பழைய சோறு, நீராகரம், பழஞ்சோறு அப்படின்னு பல பெயர்கள் இருக்குது. இது வெறும் மீதமுள்ள சாதம் இல்லைங்க. இரவு முழுவதும் இயற்கையாகவே நொதித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸ் இதில் நடக்கும். நல்ல பாக்டீரியாக்கள் உருவாகும். ஸோ அந்த நல்ல பாக்டீரியாக்கள் உருவாகினதுக்கு அப்புறம் காலையில் நம்ம சாப்பிடக்கூடிய அந்த சாதம் ரொம்பவுமே சக்தி வாய்ந்த ஒரு மருத்துவ குணங்களை கொண்ட ஒரு சாதமாக மாறுது. ஸோ இந்த சாதம் நம்ம இங்கே நம்ம ஊர்களில் நம்மளே செஞ்சு சாப்பிடலாம். ஆனா வெளிநாடுகள்ல இந்த சாதம் விற்பனை பண்ணப்படுது. அது பல ஆயிரங்கள் கொடுத்து வாங்கப்படுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இதுல மருத்துவ குணங்கள் நிறைஞ்சு இருக்குது. பழைய சோறு கேன்சர் வரைக்குமே இது தடுக்கக்கூடிய சக்திகள் கொண்டதாக இப்போ நிறைய ஆராய்ச்சிகள் சொல்லப்படுது. ஸோ அந்த அளவுக்கு பழைய சோறு சிறப்பாக இருக்குது. பழைய சோற்றில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பார்த்துடலாம். 100 கிராம் பழைய சோற்றில் கிடைக்கக்கூடிய முக்கியமான சத்துக்கள் என்னன்னா கார்போஹைட்ரேட், சிறிதளவு புரதம், இரும்புச்சத்து, கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், நன்மை தரக்கூடிய பாக்டீரியாக்கள், அதாவது ப்ரோபயாட்டிக். இந்த ப்ரோபயாட்டிக்காக நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சப்ளிமெண்ட்ஸ் வாங்கி எடுத்துக்கிறாங்க. பல 1000, 2000, 3000 செலவு பண்ணி இந்த ப்ரோபயாட்டிக்கை மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு நம்ம வெறும் பழைய சாதத்தை சாப்பிட்டாவே நம்மளுக்கு நல்ல ஒரு இயற்கையான ப்ரோபயாட்டிக் நம்ம உடலுக்கு கிடைக்கும். இது பல நன்மைகளை உடல் உறுப்புகளுக்கு கொடுக்கும். இப்போ பழைய சாதம் சாப்பிட்றதுனால உடல்ல ஏற்படக்கூடிய அந்த அதிசயங்களையும் நன்மைகளையும் பார்த்தலாம். அதில் முதலாவது அதிசயம் என்னன்னா குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு பழைய சாதம் பயன்படுது. இன்னைக்கு பலருக்கும் மலச்சிக்கல், வயிற்றில புண், வாய்வு தொல்லை, செரிமான பிரச்சனை இது எல்லாமே இருக்குதுங்க. ஆனால் பழைய சோற்றில் இருக்கக்கூடிய அந்த நல்ல பாக்டீரியாக்கள் குடல்ல வாழக்கூடிய நன்னுயிர்களை, நல்ல பாக்டீரியாக்களை அதிகப்படுத்துறதுக்கு இது பயன்படுது. இதனால செரிமானம் சிறப்பாக நடக்கும். நம்மளுடைய குடல் ஆரோக்கியத்திற்கு நல்ல பாக்டீரியாக்கள் ரொம்பவே தேவை. அந்த நல்ல பாக்டீரியாக்களை இந்த பழைய சாதம் தான் கொடுக்குது. அடுத்து இரண்டாவது அதிசயம் என்னன்னா உடல் சூட்டை குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உணவா பழைய சாதம் இருக்குது. கோடை காலம் வந்தாவே வெயில் கொளுத்தி வாட்டி எடுக்கும். இதனால பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். உடல் சூடு, வயிற்று புண்ணு, கண் எரிச்சல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் வெயிலுடைய தாக்கத்தினால. ஆனா பழைய சோறு இயற்கையாகவே உடல் சூடை குறைச்சு உடலை குளிர்ச்சிக்கும் தன்மை கொண்டது. இதனாலதான் விவசாயிகள் அதிகமா காலை நேரத்துல வெறும் பழைய சாதத்தை மட்டும் தான் சாப்பிட்டு போவாங்க. அவ்வளவு எனர்ஜியா வெயில்ல வேலை செய்வாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு எனர்ஜி ட்ரிங்க் அப்படின்னா இது பழைய கஞ்சி தான் அவங்களுக்கு ஒரு எனர்ஜி ட்ரிங்க். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா சப்ளிமெண்ட்ஸ், அந்த ஊட்டச்சத்துக்காக
சத்து டானிக் அது இதுன்னு நிறைய சாப்பிட்றாங்க. ஸோ எதுக்காகனா அவங்களுடைய உடல் சோர்வை குறைக்கிறதுக்கு. ஆனால் நீங்கள் இந்த பழைய சாதத்தோடைய கஞ்சி தண்ணி இருக்குல்ல, அதை நீங்கள் காலையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படி ஒரு எனர்ஜி வந்து கிடைக்கும். ஏன்னா அதில் கார்போஹைட்ரேட் வந்து ரிச்சாக இருக்குது. நல்ல ஒரு எனர்ஜியை வந்து கொடுக்கும். அந்த நாள் முழுக்க நீங்கள் சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இயங்குறதுக்கு அது பயன்படுது. அடுத்து 3வது அதிசயம் என்னென்னா அதிக சக்திகள், அதை தான் எனர்ஜியை கொடுக்கறதுக்கு இது பயன்படுது. காலையில் வெறும் வயிற்றில் ஒரு கிளாஸ் அந்த பழைய கஞ்சியோட தண்ணியவோ இல்லை ஒரு கிண்ணம் பழைய சோறோ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பல நேரம் வரைக்கும் பசியே எடுக்காதுங்க. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் மெதுவாக நம்மளுக்கு சக்தியை வழங்கக்கூடியது. அதனால நாள் முழுக்க ரொம்பவுமே உற்சாகமாக நம்ம இயங்க ஆரம்பிப்போம். அடுத்து 4வது அதிசயம் அப்படின்னா மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு, மலச்சிக்கலை போக்குறதுக்கு பழைய சாதம் பயன்படுது. ஏன்னா பழைய சாதத்தில் நார்ச்சத்து மற்றும் நொதித்த உணவுடைய தன்மையின் காரணமாக இது குடலுடைய இயக்கத்தை சீராக வச்சு மலச்சிக்கல் பிரச்சனையை குறைக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்த 5வது ஒரு அதிசயம் என்னன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு பழைய சாதம் பயன்படுது. நம்மளுடைய உடல்ல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா குடலுடைய பகுதியில இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. நம்மளுடைய குடல் ஆரோக்கியமா இல்லைன்னா பலவிதமான நோய்கள் வர்றதுக்கு அது வழிவகுக்கும். ஸோ குடல் சுத்தமா இருக்கும்போது நம்மளுடைய உடலும் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அங்க பெருக ஆரம்பிக்கும். ஸோ குடலோட தொடர்பு கொண்டது நோய் எதிர்ப்பு சக்தியுடைய மண்டலம். ஸோ அதை வலுப்படுத்துறதுக்கு பழைய சாதம் பயன்படுது. நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தி வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகளை இருந்து எளிமையா எதிர்த்து போராடும் தன்மை உடலுக்கு கிடைக்கிறதுக்கு பழைய சாதம் வந்து பயன்படுது. அடுத்து 6வது அதிசயம் என்னன்னா வயிற்று புண் ஏற்படும். சிலருக்கு வந்து வயிற்று புண் வந்து இருக்கும். நிறைய காரமான உணவுகள் இதெல்லாம் சாப்பிட்டு வயிற்று புண் வந்து ஏற்பட்டிருக்கும். அந்த வயிற்று புண்ணை வந்து சரி பண்ணுறதுக்கு பழைய சாதம் பயன்படுது. ஸோ குடல் மற்றும் வயிற்றில் இருக்கக்கூடிய சுவர்களை பாதுகாக்கக்கூடிய நல்ல நுண்ணுயிரிகள், நல்ல பாக்டீரியாக்களாக கொடுக்கறதுக்கு பழைய சாதம் பயன்படுது. குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு பயன்படுது. வயிற்றில் ஏற்படக்கூடிய வயிற்று எரிச்சலை குறைக்கிறதுக்கு பழைய சாதம் பயன்படுது. அடுத்து 7வது அதிசயம் என்னன்னா இரும்பு சத்து உறிஞ்சுதலை மேம்படுத்துறதுக்கு பழைய சாதம் பயன்படுது. நொதித்தல் காரணமாக சில தாதுக்கள் உடலால் எளிமையாக உறிஞ்சப்படுது. அது இரத்த சோகை அபாயத்தை குறைக்கிறதுக்கு பழைய சாதம் பயன்படுறதாக சில ஆய்வுகள் சொல்லப்படுது. அடுத்து 8வது அதிசயம் என்னன்னா எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கு பழைய சாதம் பயன்படுது. பழைய சாதத்தில் கால்சியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற தாதுக்கள் இருக்கிறதுனால இது எலும்புகளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. வயதானவர்களுக்கு ஒரு சிறந்த உணவா பழைய சாதம் வந்து இருக்குது. அடுத்து 9வது நன்மை என்னன்னா மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு உதவுறதாக பழைய சாதம் சொல்லப்படுது. ஏன்னா இது குடல் மற்றும் மூளைக்கு நேரடியாக தொடர்பு கொண்டது. ஸோ நம்மளுடைய குடலையும் மூளையும் வந்து நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டோம்னா அந்த மன அழுத்தம் ஆட்டோமேட்டிக்காக குறைக்கப்படும். ஸோ குடல் ஆரோக்கியம் மேம்பட்டால் மனநிலையும் மேம்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாக தகவல் வெளியாயிருக்குது. ஸோ வந்து நீங்கள் பழைய சாதத்தை எடுத்துக்கிட்டா நீங்கள் மன அழுத்தத்திலிருந்து வெளியில் வரலாம் அப்படின்னு சில ஆய்வுகள் சொல்லப்படுது. அடுத்து 10வது அதிசயம் என்னன்னா இயற்கையான ப்ரோபயாட்டிக்கா பழைய சாதம் நம்மளுக்கு இருக்குது. இன்னைக்கு பலரும் என்ன நினைக்கிறாங்கன்னா விலை உயர்ந்த ப்ரோபயாட்டிக் சப்ளிமெண்ட்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, இயற்கையான பழைய சோறை சாப்பிட்டு அது மூலமாக இயற்கையான ப்ரோபயாட்டிக்கை வந்து பெற்றுக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளும் வந்து பழைய சாதத்து மூலம் நம்ம ப்ரோபயாட்டிக்கை வந்து எடுத்துக்கலாம். ஸோ வெளியிலேருந்து நம்ம விலை உயர்ந்த காசு கொடுத்து வாங்கணும் அவசியம் கிடையாது. பழைய சோறு சாப்பிட்றதுக்கான சரியான முறையை பார்த்துடலாம். தேவையான பொருட்கள் முந்தைய நாள் சாதம், நல்ல தண்ணி, சிறிதளவு வெங்காயம், மோர், உப்பு இது எல்லாமே எடுத்துக்கிறோங்க. எப்படி செய்யணும்னா ஏற்கனவே நம்ம சாதம் செஞ்சோம்ல அந்த சாதம், அதாவது இரவுலே சாதத்தை செஞ்சு அதில் நல்ல தண்ணியை ஊற்றி மூடி வச்சுருங்க. காலையில் வந்து சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி அந்த பழைய சாதத்தில் போட்டுருங்க. மோர் ஊற்றிக்கிறங்க, சிறிதளவு உப்பு இது எல்லாமே போட்டு நல்லாவே நம்ம சாப்பிடலாம். ஸோ இதுதான் பழைய சாதம் சாப்பிட்றதுக்கான முறை. தேவைன்னா சின்னதாக ஒரு பச்சை மிளகாய் வந்து எடுத்துக்கிறங்க, ரொம்பவுமே நல்லது. பச்சை மிளகாயில் விட்டமின் சி இருக்குதுங்க. ஸோ விட்டமின் சி நிறையவே இருக்குது. அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் பழைய சோறையும் சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தாங்க. சின்ன வெங்காயத்திலையும் அதிக அளவில் இரும்பு சத்து நிறையாவே இருக்குது. ஸோ சின்ன வெங்காயம்,
பச்சை மிளகா, பழைய சாயம், தயிர். ஸோ இது எல்லாமே சேர்த்து சாப்பிடும்பொழுது நம்ம உடலுக்கு நிறைய ஊட்டச்சத்துக்கள், நிறைய நன்மைகள் கிடைக்கும். ஸோ இதனால தான் நம்ம இத சாப்பிடுறோம். அது கூட கருவேப்பிலை தாளிச்சு போட்டும் நீங்க சாப்பிடலாம் சாப்பிடலாம். யாருக்கெல்லாம் இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா, கடுமையா வெயில்ல வேலை செய்யக்கூடிய கடின உழைப்பாளிகளான விவசாயிகள், கட்டட தொழிலாளர்கள், உடல் உழைப்பு அதிகமா செய்பவர்கள், மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவர்கள், உடல் சூடு அதிகம் இருக்கிறவர்கள், வயதானவர்கள் இவங்க எல்லாருக்குமே பழைய சாதம் ஒரு சிறந்த உணவாக இருக்கும். ஸோ பழைய சாதம்ங்கிறது ரொம்பவுமே ஆரோக்கியமான ஒரு சிறந்த ஒரு சாதம். இது பல நோய்களுக்கு இது வந்து தடுக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ நம்ம அளவான எடுத்துக்கிறணும். ஒரே நாள்ல நிறைய சாப்பிட வேண்டாம். அளவா எடுத்துக்கிறங்க. சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடலாம். ஆனா நீங்க அளவா சாப்பிடுங்க. நண்பர்களே, நம்மளுடைய முன்னோர்கள் காரணமின்றி எந்த ஒரு உணவு பழக்கத்தையுமே வச்சிருக்கவே மாட்டாங்க. பழைய சோறும் அப்படிதான். ஸோ அதனால தான் நம்ம இன்னைக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி இவ்வளோ தூரத்துக்கு இதில் என்ன இருக்கு ஏது இருக்கு அப்படின்னு. ஸோ இன்னுமே நீங்களும் பழைய சாதத்தை வந்து தூக்கி குப்பையில் போடாதீங்க, சாப்பிடுங்க. இது நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.